ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கலையரசன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா பிரியாலயா நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சிவராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயனிப்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சன்நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாமி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ராஜு நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பாபியாத்திகா நடிச்சிருக்காங்க. சரண்யா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ராகவ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மாரீசன். இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா வடிவேலு, ஃபகத் ஃபாசில், விவேக் பிரசன்னா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சுதீஷ் சங்கர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பாண்டியராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயனிப்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடி ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளி சவுத் மற்றும் 10 கூட தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.